ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜாஜி ஆட்சி. ஸோ அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ் ராஜன், வரதராஜலு நாயுடு, ஸோ இவங்களெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 4 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் எல்லாமே இருக்குது. இது போக இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் போயிட்டு ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ ராஜாஜி ஆட்சி பார்க்கலாம். புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை முள் கிரீடமாக கருத வேண்டும். இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா நம்ம மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு. ஸோ இப்போது இங்கே நீதி கட்சி அப்படிங்கிறத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு இவ்வளோ வீடியோஸில். ஸோ நீதி கட்சி அப்படிங்கிறது 1916 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதில் இருந்து அவங்க ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள்லேருந்து அது எப்படி பேர் மாறி நீதி கட்சி அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ 1920 சுப்பராயலு சிஎம்மாக இருந்ததுலேருந்து 1937 வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான் இருந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1937 எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து வின் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நேற்றே பார்த்துருப்போம். ராஜாஜி அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்றிருப்பாங்க. அப்புறம் ஆங்கில அரசின் ஆதரவோடு 17 ஆண்டுகள் நீதி கட்சி வந்து ஆட்சி புரிஞ்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1920 37 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடையிலெல்லாம் தனி பெரும்பான்மை இல்லாமல் சுயராஜ்ய கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அதை கணக்கில் எடுக்கல. ஜஸ்ட் இந்த புக்கில் எல்லாத்தையும் சேர்த்து காமனாக 17 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஸ்கூல் புக்கில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இது வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். ஃபைன். இப்போ சென்னை சட்டமன்ற தேர்தல் 1937, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சட்டமன்றம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எந்த ஆக்ட் படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ சென்னை சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது தான் கொண்டு வரப்பட்டப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா மாநில சுயாட்சி அப்படிங்கிறத வலியுறுத்தியது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் தான் 2 அவை சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது. ஸோ யூனிகேமரல் பை கேமரல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ 2 அவை சட்டமன்றம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட கமெண்டில் கேட்டிருந்தேன். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்கெல்லாம் இருக்குது? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? இது வந்து 6 ஸ்டேட்ஸில் இப்போதைக்கு 2 அவை சட்டமன்றம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பட் 1986 வந்து அதை தூக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த 2 அவை சட்டமன்றம் எப்போ வந்துச்சு, எந்த ஆக்ட் படி வந்துச்சுன்னா 1935 ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி தான் வந்துச்சு. சட்டப்பேரவை. ஸோ சட்டப்பேரவைனா இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆனால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த குடவோலை முறை அந்த டைமில் இருந்த மாதிரி தான். ஸோ அதில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா சொத்து அதெல்லாம் வேணும். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அப்போது 70 லட்சம் வாக்காளர்கள் இருந்த இடத்துல இந்த கண்டிஷன் வச்சனால 15% மட்டும்தான் ஓட்டு போட முடிஞ்சிச்சு. அடுத்தது சட்டமன்ற மேலவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 54லேருந்து 56 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. இது வந்து ஒரு நிலையான அமைப்பு. இது நமக்கு தெரியும். மேலவை எப்போவுமே நிலையாக தான் இருக்கும். ஆளுநராலெல்லாம் கலைக்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3/1 பங்கு உறுப்பினர்கள் பதவி விலகுவர். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பீரியடில். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் ஒன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1/3 அப்படிங்கிறவங்க ரிட்டையர்ட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? 2 இயர் ஒன்ஸ். ஸோ இந்த அவையில் 8லிருந்து 10 உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவர். இந்த சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. அப்போ மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் எதுன்னு கேட்டாலும் அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935க்கு கீழே சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தான் ஃபஸ்ட்டாக காங்கிரஸ் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு, அதனால் பங்கு பெறலை. அதே மாதிரி
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான ரீசன் வந்து காங்கிரஸ் வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ நேரடியாக இறங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க போட்டியிடவே இல்லை. இப்போ 35வது இந்திய அரசு சட்டம் 1935 வந்தது, அவங்க வந்து களமிறங்குறாங்க. ஸோ காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட நீதி கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்திருந்தது. சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் இணைந்தது. ஓகேவா, இப்போ சுயராஜ்ய கட்சி யாரோட தலைமையில் இருந்துச்சு? சத்தியமூர்த்தி தலைமையில். அவங்களும் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை நிலவரையை குறிப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியம், வாழ்க்கை நிலையெல்லாம் உயர்த்துவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு சாதகமான ஒரு போக்கு காணப்பட்டனால, அவங்களோட பிரச்சாரத்துலலாம் இருந்தனால காங்கிரஸ்க்கு எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு ஒரு சாதகமான சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துலேயுமே ஃபஸ்ட் டைம் காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அண்ட் சத்தியமூர்த்தி தலைமையிலான கட்சி வந்து அவங்கக்கிட்ட இணைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த டைமில் என்னென்னா இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து நீதி கட்சி வந்து ரொம்பவே பேர் கெட்டு போயிருந்துச்சு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இவ்வளோ வீடியோஸில் பேசியிருப்போம். நீதி கட்சியால் வந்து அவங்க சொன்ன வாக்கை வந்து காப்பாற்ற முடியல, பிராமின்ஸை உள்ளே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே எல்லாட்டையும் அவங்களுக்கு பெயர் அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு. ஸோ சென்னை மாநில காங்கிரஸ் சத்தியமூர்த்தியின் தலைமையில் புது பலத்துடன் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. சத்தியமூர்த்தியும் பலதரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார். அப்போது அந்த டைமில் ஃபேமஸ் ஆக்டர்ஸாக இருந்த நாகையா, கேபி சுந்தரம்பாள், ஸோ இவங்களெல்லாம் வச்சு அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ வந்து அப்படி தானே பண்ணுறாங்க எல்லோரும், இந்த ஆக்ட்ரஸ் மூலமாக பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சத்தியமூர்த்தியின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு அப்படிங்கிற கோஷத்தெல்லாம் எழுப்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஓகே, ஸோ எலெக்ஷனுக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போகுது. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. அப்போ தேர்தல் முடிவுகள் ஃபைனலாக 1937 சட்டப்பேரவை தேர்தல் முடிவு பிப்ரவரி மாதம் வெளியாகுது. 215 இடங்களுக்கு முடிவுகள் வருது. இதில் காங்கிரஸ் 159லேயும் நீதி கட்சி 18 பிளேஸ், சென்னை மாநில முஸ்லீம் லீக் 11, இந்த மாதிரி வின் ஆகுறாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல வின் ஆயிடுச்சு. ஓகேவா, நீதி கட்சி சார்பில் இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாருமே தோத்துட்டாங்க. காங்கிரஸ் பெரும் வெற்றி பெறுது. இப்போ இடைக்கால அரசாங்கம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வின் ஆனதும் மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த 1935 ஆக்டுக்கு கீழே. அப்போது காங்கிரஸ் வெற்றி பெற்ற சென்னை ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், ஸோ இந்த மாகாணங்கள்லாம் அரசாங்கம் நாங்கள் அமைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து முடிவெடுக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அப்புறம் எதுக்கியா நீங்களாம் எலெக்ஷன் நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஓகே, இப்போது சென்னை ஆளுநர் எர்ஸ்கின் அந்த நேரத்தில் அவர் வந்து எதிர்க்கட்சியை சேர்ந்த VS ஸ்ரீனிவாச சாஸ்திரியை கொண்டு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பட் ஸ்ரீனிவாச சாஸ்திரியுமே நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னனால நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டி, ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து 1937 ஜூலை இவர் தான் வந்து சிஎம்மாக பதவி ஏற்கிறாரு. ஓகேவா, யார்? கூர்ம வெங்கட ரெட்டி. இவரை ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ராஜாஜி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ரொம்பவே கம்மியான பீரியட் வந்து இவர் சிஎம்மாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி. இப்போது 1937 ஜூன் 22 வந்து அந்த டைமில் வைஸ்ராயாக இருந்த லில்லித்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காங்கிரஸோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்க சம்மதித்தது. ஓகேவா, அப்போது காங்கிரஸ் வந்து வின் பண்ணதும் அவங்க சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதை ஏற்க மறுத்ததால் தான் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ வைஸ்ராய் வந்து ஓகே உங்கள் கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னனால ஓகே அப்போ நாங்களும் பதவி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி தலைமையில் 1937 ஜூலை 15, அப்போ 1937 ஜூன் 22லேருந்து ஜூலை 15 வரைக்கும் கூர்ம வெங்கட ரெட்டி தான் சிஎம்மாக இருக்கார். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கூட இல்லை அந்த பீரியடில். அப்போ ஜூலை 15லேருந்து காங்கிரஸ் வந்து அமைக்கப்படுது. காங்கிரஸ் அரசாங்கம் புலுசு சாம்பமூர்த்தி அப்படிங்கிறவர் அவைத்தலைவராகவும் ருக்மணி லக்ஷ்மிபதி துணை அவைத்தலைவராகவும் பதவி ஏற்றனர். ஸோ இந்த 2 பெயருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது 1937 அவைத்தலைவராக இருந்தது யார் அப்படின்னா புலுசு சாம்பமூர்த்தி, துணை அவைத்தலைவர் ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு துணை அவைத்தலைவராக இருந்த பெண். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு ராஜாஜி 1937 ஜூலை 15 ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவரோட அமைச்சரவையில் பிரகாசம், சுப்பராயன், விவி கிரி, பெசவாடா, கோபால ரெட்டி இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. பட் சத்தியமூர்த்தி வந்து இடம்பெறலை. இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் சத்தியமூர்த்தி இடம்பெறலை அப்படிங்கிற ரீசனுக்காக அவர் வந்து அந்த வஞ்சகத்தை எல்லாம் மனசில் வச்சுட்டு ராஜாஜியை பழி வாங்கணும் அப்படின்னெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு சட்ட சாதனைகள்னு பார்த்தா இப்போது ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்றாச்சு. சில சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை கால இழப்பின்றி மேற்கொண்டார். என்னென்னா விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் 1938 வந்து கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இது கொடுத்து ஆர்டர் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இச்சட்டம் மாநில விவசாயிகளை கடன் பிடியிலிருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. அடுத்தது ஆலய நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் 1939. ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா தலித், நாடார் இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதை மாற்றி அவங்கள வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிச்சுது. அடுத்தது சட்டம் இயற்றுவதோடு நின்று விடாமல் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தலித்துகளுக்கும் நாடார்களுக்கும் திறந்து விடப்பட்டது. ஓகேவா? ஸோ மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமுதாயத்தோட அடித்தட்டு மக்களோட நலன் கருதி இந்த திட்டம் வந்து உறுதியாக செயல்படுத்தப்படுது. மதுவிலக்கு அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ இப்போ மதுவிலக்கு கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது எது அப்படின்னா அரசு கஜானா தான் பாதிக்கப்படும். அப்போ அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது வருமானம் வர்றதுக்கு வழி பார்க்கணும்ல. ஸோ இந்த டைமில் தான் விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சவுத் ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு டைம் சேல்ஸ் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேலத்தில் இதை வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வந்திருப்பார். ஓகே, இப்போ வந்து வருமானத்துக்கு வழி பண்ணியாச்சு. ஆனால் அவர் அடுத்தது எங்கே கை வைப்பார் அப்படின்னா ஓகே வருமானமே கம்மியாயிடுச்சு, எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல்ஸில் கை வச்சுருவார். ஸோ ஆரம்ப பள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நிறைய 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாரு. என்னன்னா வார்தா கல்வி திட்டம், காந்தியோட வார்தா கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அது வந்து ஒரு அகிம்சை முறை கல்வி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ மாணவர்கள் தாய்மொழியோடு ஹிந்தியையும் கட்டாயம் கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. 1937 to 40 இவரோட பீரியட். ஆக்சுவலாக 37 to 39 தான். இப்போது ராஜாஜி அறிமுகப்படுத்திய திட்டங்களில் 100கணக்கான துவக்க பள்ளிகளை மூடியதும், பள்ளிகளில் வார்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தியதும், கட்டாய இந்தி படிப்பு. ஸோ இது எல்லாமே அவர் எவ்வளோதான் நல்ல திட்டங்கள், ஆலய நுழைவு சட்டமாகட்டும், இல்லைனா விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டமாகட்டும், மதுவிலக்கு, ஸோ இந்த மாதிரி என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவர் இந்த மாதிரி திட்டங்கள் ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும், ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணது, ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அப்போ மதுவிலக்கு ஸோ அப்போ 100கணக்கான ஓகே என்னென்னா ராஜாஜி கொண்டு வந்த விற்பனை விரியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணதை அவங்களால ஏற்றுக்க முடியலை. ஸோ ஆயிரக்கணக்கான கீழ்ஜாதி மக்களின் குறிப்பாக தலித்துகளோட கல்வி வாய்ப்பை பறிப்பதாக இது அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈவேரா எதிர்ப்பு. ஸோ ஹிந்தி ஆதரவான ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்று ஹிந்தி மொழியை கற்பிப்பதை பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அதைத் தொடர்ந்து 1938 ஏப்ரல் 21 ஒரு அரசாணை. ஓகேவா? என்ன அப்படின்னா சென்னை ராஜதானியில் இருக்கக்கூடிய 125 உயர்நிலை பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து யாருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நீதி கட்சி அந்த டைமில் ஏடி பன்னீர்செல்வம் தலைமையிலையும் பெரியார் தலைமையில் சுயமரியாதை கட்சியும் இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க டைரெக்டாக களத்தில் இறங்குறாங்க. ஓகேவா? அப்போது அந்த போராட்டத்தில் 1937 டிசம்பர் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் ஹிந்தி சொல்லி கொடுக்கறத எதிர்த்தாங்க. ஓகேவா? அப்போ பெண்களும் இதில் நிறைய பங்கேற்றாங்க. ஸோ இந்த பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நேம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, பாப்பா தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் தர்மாம்பாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் கூடிய பெண்களும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. எப்போ? சென்னை பெண்கள் மாநாடு 1938 நவம்பர் 13. அதே போல் காஞ்சி ராஜகோபாலாச்சாரியார் போன்ற பிராமணர்கள் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ பள்ளி மாணவர்கள் ஹிந்தியை கட்டாயம் கற்பிக்கணும் அப்படிங்கிறது ராஜாஜியின் கல்வி திட்டத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு எதிர்க்கட்சி குறிப்பாக பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் போர்க்கொடி உயர்த்தது. ஸோ இப்படியெல்லாம் ப்ராப்ளம் எழுந்ததும் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஹிந்தியை கட்டாய பாடமாக வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு விருப்ப பாடமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, கட்சியில் உள்ள எல்லாரும். ஆனால் ராஜாஜி வந்து அவரோட பிடியில் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை, நான் இப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடக்குமுறையை கையாளுறாரு. போலீஸை வச்சு போராட்டம் பண்ணவங்களெல்லாம் அடித்து எல்லாரையும் சிறைக்கு அனுப்புகிறாரு. ஓகேவா? அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பதவி விலகுறாங்க. ஸோ அதுதான் அந்த டே ஆஃப் டெலிவரன்ஸ் 1939 March 22 இல்லையா? ஏன் அப்படின்னா இந்தியன்ஸ் கேட்காமலேயே இந்தியன்ஸை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுத்த போகிறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக காங்கிரஸ் வந்து அதில் உடன்பாடு இல்லாமையால் அவங்க வந்து எல்லாரும் பதவி ராஜினாமா பண்ணுறாங்க. ஸோ ராஜாஜியும் பதவியிலேருந்து விலகியாச்சு. ஸோ சென்னை அரசாங்கம் ஆளுநர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ எந்த ஆளுநர் வராருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் எர்ஸ்கின். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹிந்தி மொழி பற்றிய அரசாணையை திரும்ப வாங்கிக்கிறாரு. ஹிந்தி வந்து விருப்ப பாடமாக அறிவிக்கப்பட்டுச்சு. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ராஜாஜியோட இந்த பீரியடில் உள்ளது மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ராஜாஜியை இவர் தான் என் மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி. ஸோ இந்த கோட் ரொம்ப முக்கியம். ராஜாஜியை இவர் தான் என் மனசாட்சியின் காவலர்னு சொன்னது காந்தி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மறுபடியும் வருவார் 52 to 54 அந்த பீரியடில். ஓகேவா? அப்போ குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து அதில் வந்து பேர் இது போய் திருப்பி ராஜினாமா பண்ணிவிட்டு காமராஜர் திருப்பி வருவார். ஸோ பட் அது வந்து தனி சாப்டராக கொடுத்துருக்காங்க, அது பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஓகே. ஸோ டிஎஸ்எஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் திரிவெங்கிமலை சேஷ சுந்தர்ராஜன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? திரிவெங்கிமலை சேஷ சுந்தர்ராஜன். ஸோ இவர் வந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வடக்கலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தார். திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்எம்பி அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான மருத்துவ பள்ளியில் சேர்ந்து அங்கே படித்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து பர்மா போயிட்டு அங்கே ஒருத்தட்ட வேலை பார்க்குறாரு. ஒரு ஆங்கில மருத்துவருக்கு கீழே வேலை பார்க்குறாரு. பட் அவருக்கு அங்கே வேலை செய்ய பிடிக்கல, அவருக்கு கீழே வேலை செய்ய. அதனால் திருப்பி அவர் இங்கே வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லண்டன் வந்து போகிறாரு. ஓகேவா? போயிட்டு அங்கே வந்து அவரோட எம்ஆர்சிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு டாக்டராக பட்டம் பெறாரு. ஓகேவா? மருத்துவ பழமை அறுவை சிகிச்சையில். ஸோ இப்போ வந்து எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் எம்எஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, எம்டி ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போது இருந்தது இது. ஸோ அவர் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா இப்போ லண்டனில் இந்திய விடுதி அப்படின்னு சொல்லி ஒன்று செயல்பட்டுருக்கு. என்னென்னா இப்போ வந்து அங்கே தான் வந்து அவங்களுக்கு இந்த போராட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. தீவிரவாதிகளோட பாசறையாக இருந்தது இந்த இந்திய விடுதி. ஸோ இது ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அப்போ ராஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிறாரு. அங்கே வந்து மதன்லால் திங்ரா கூட அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. விவிஎஸ் ஐயர், சவார்கர் இவங்க கூடலாம். அப்போது இந்த மதன்லால் திங்ரா கூட தான் தங்கி இருக்கிறாரு. ஸோ திங்ரா வந்து லண்டனில் அளவற்ற செல்வாக்கில் இருந்த கர்சன் வில்லி அப்படிங்கிறவரை அரசியல் கொலை செய்து பழி தீர்த்துக்கிறார். ஓகேவா? மதன்லால் திங்ரா வந்து ஒரு கொலை பண்ணுறாரு, தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது ராஜனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரை சிறையில் சந்தித்து பேசுகிறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃபைன். லண்டனிலிருந்து மீண்டும் பர்மாவுக்கு வந்த ராஜன் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து 4 ஆண்டுகள் அங்கே வந்து இது பண்ணுறாரு. ஸோ பணத்தை சேர்த்துக்கிறாரு. பணத்தோட சென்னை சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாரு. ஸ்ரீரங்கத்துக்கு போய் ராஜன் கிளினிக் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து அங்கே எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஓகேவா? அவரோட புகழ் பொருள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறாரு அந்த ராஜன் கிளினிக் அப்படிங்கிறத இது பண்ணி. ஸோ ராஜனோட நடவடிக்கைகளை எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு
ராஜனுக்கு கிடைக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்து ஊருக்கு ஒரு காங்கிரஸ் கிளையை துவக்குவதில் ஈடுபட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இவர் விடுதலை போராட்டத்துக்கு வர்றாரு. ரவுலட் எதிர்ப்பு சட்டம் 1919 ராஜாஜியும் ராஜனும் இதில் பங்கேற்கிறாங்க. அந்த ஆண்டில் சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்தியின் தலைமையின் கீழ் ராஜன் சத்தியாகிரகத்தை பற்றி செய்த பிரசங்கத்தை போல் இனி ஒரு முறை காண்பது அரிது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா வாரா சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ ராஜன் மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஓகே. ஸோ அதே மாதிரி காந்தி துவக்கிய உப்பு அற போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் என்எம்ஆர் சுப்பாராமன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட இல்லத்தில் கலந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து புறப்பட்டு வேதாரண்யத்தில் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. அப்போ அந்த சத்தியாகிரகத்துக்கு ராஜாஜி தலைமை தாங்குறாரு. டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து தான் புறப்படுறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிசன பணி. டிஎஸ்எஸ் ராஜன் வந்து அரிசனங்களின் முன்னேற்றத்தில் அளவு கடந்த அக்கறை கொண்டிருக்காரு. ஸோ காந்தி வந்து அரிஜன சேவா சங்கம் அப்படிங்கிற ஒன்றை தொடங்குறாரு. ஸோ அதில் வந்து இவரும் ஓகேவா, நிறைய தலைவர்கள் ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், வைத்தியநாத ஐயர், அவினாஷி லிங்கம், ஸோ எல்லாருமே வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ 1932 நவம்பர் 22 ராஜனின் காங்கிரஸ் கோட்டையான திருச்சியில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் அரிசன சேவா சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் துவக்குவதென ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக டிஎஸ்எஸ் ராஜனும் செயலராக ஜி ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றனர். அப்போ தீண்டாமை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1932 நவம்பர் 22 திருச்சியில் நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து காங்கிரஸ் கோட்டைன்னா அந்த டைமில் அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இதை பற்றி இவங்க ஜஸ்ட் ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க, இது நமக்கு தேவையில்லை. அமைச்சர் ராஜன். ஸோ இப்போ ராஜாஜி ஓமந்தூரார் அமைச்சரவைகளில் இடம்பெற்றிருந்த டிஎஸ்எஸ் ராஜன் குமாரசாமி ராஜாவின் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார். ஓகேவா? ஓமந்தூரார் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா தான் குடியரசு ஆனப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். அப்போது ஸோ ராஜன் இந்து அறநிலைய அமைச்சராக இருந்தபோது தான் இந்த அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஃபைன். ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி. ஸோ இவரோட ஒரு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் இன்று அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா இவர் தான், டிஎஸ்எஸ் ராஜன். வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும். ஸோ ஓகே, இது மட்டும் போதும். இவர் இறந்தது வந்து 1953. அடுத்தது ஜார்ஜ் ஜோசப் 1887 to 1938. ஸோ 1887 ஜூன் 5 கேரளாவில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கனச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் இவர் வந்து பிறந்தார். இவர் ஒரு கிறிஸ்டியன். ஓகேவா? ஜோசப் கேரளாவில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் மில்லர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது இவரது தந்தை ஜோசப்பை மேல் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு லாயர். ஓகேவா? சட்டக்கல்லூரியில் படித்து லாயராக வெளியே வராரு. இந்தியா திரும்பினதும் சூசன்னா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு மதுரை போகிறாரு. மதுரையில் போயிட்டு இவர் வந்து அங்கே தான் கிரிமினல் கேசஸ் எல்லாம் எடுத்து வாதாடி பயங்கர பணம்லாம் சேர்த்து பெரிய பங்களாவில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அந்த டைமில் தான் இவர் வந்து மக்கள் வந்து இவரை ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லி மரியாதையாக அழைச்சாங்க. ஸோ ஜோசப் மதுரைக்கு வந்து வக்கீல் தொழில் செய்ய துவங்கியதிலிருந்து பொதுமக்கள் சேவையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். மதுரையில் குற்ற பரம்பரையினர் என்று கருதி ஒதுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவர் வந்து திரும்புகிறாரு. ஓகேவா? அவங்களோட சமுதாய உயர்வுக்காக ரொம்பவே பாடுபட்டிருப்பார். சமூக சேவை செய்து கொண்டிருந்த ஜோசப் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை கொண்டார். ஜெயன் ராமநாதனுடன் சேர்ந்து மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா? ஸோ இதன் மூலமாக தொழிலாளர் தோழனாகவும் இவர் மாறுறாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சென்னையிலிருந்து கொண்டு இந்திய மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்த அன்னிபெசன்ட் அம்மையாரின் துணிவும் தீரமும் ஜோசஃபை வெகுவாக கவர்ந்தன. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அன்னிபெசண்டோட அவங்களோட துணிச்சலான
பேச்சாகட்டும் அவங்களோட செயலாகட்டும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இவர் சென்னைக்கு போயிட்டு அன்னி பெசண்ட்டை சந்திக்கிறாரு. அவங்களோட ஆலோசனையின்படி மதுரையில் இருந்த தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தை சுயாட்சி கிளை சங்கமாக மாற்றுறாரு. ஸோ ஜோசப் சுயாட்சி இயக்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றார். அந்த காலகட்டத்தில் தான் ஜோசப்புக்கு மற்றொரு தீவிர தொழிற்சங்கவாதியும் இந்திய விடுதலை போராட்ட வீரருமான வரதராஜுலு நாயுடு கூட நெருக்கம் ஏற்படுது. அப்போ ஜோசப் தேச தொண்டாலும் தலைமை திறமையாலும் பெரிதும் கவரப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் அவரை சுயாட்சி இயக்கத்தின் சார்பாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு உறுப்பினரில் ஒருவராக அனுப்பினார். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஆனால் தூதுக்குழுவினர் இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடியே ஸ்பெயினில் ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் இடைமறித்து அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப வருத்தத்தோடு இவர் இங்கே வந்துடுறாரு. நெக்ஸ்ட் மதுரை திரும்பிய ஜோசப் காந்தி அறிவித்த ரவுலட் சத்தியாகிரக அழைப்பை ஏற்று இவரது ஆதரவாளர்களுடன் சத்தியாகிரக சபதத்தில் கையெழுத்திடுறாரு. அப்போது தான் ஜோசப்புக்கும் ராஜாஜிக்கும் இடையே இணைப்பெரியா நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 2 பேரும் சேர்ந்து தேச விடுதலைக்காக போராடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா வகுப்புவாரி பிரிவினை எதிர்ப்பு. ஸோ இவர்கள் தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் போது சென்னை ராஜதானியில் நீதி கட்சியினர் ஆங்கிலேயரின் ஆதரவுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். தமிழர்களை ஜாதிவாரியாக பிரிப்பது சமுதாய பாவம், தர்மம் அல்ல என்று கருதினார் ஜோசப். ஸோ திவான் பகதூர், கேசவ பிள்ளை, வரதராஜுலு நாயுடு, ஜோசப் இவங்க 3 பேரும் சேர்ந்து நீதி கட்சியினரின் ஜாதி பிரிவினை திட்டத்தை முழு மூச்சுடன் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காந்தி ரவுலட் சத்தியாகிரகம் டைமில் 1919 மார்ச்சில் மெரினா கடற்கரைக்கு உரையாற்றுவார் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப்க்கு காந்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த டைம்லேருந்து காந்தியும் ஜார்ஜ் ஜோசப்பும் ரொம்பவே நெருங்கி பழகுறாங்க. தமிழ்நாட்டில் கூட அவர் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்ல, அந்த டைமில் மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் வீட்டில் தான் ஒரு 4 நாள் தங்கியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப்பும் என்ன பண்ணுறாருன்னா காந்தியோட பழகுனனால ரொம்ப அவரோட வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும். என்னென்னா பயங்கரமாக பணம் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பார் வக்கீலாக இருந்து. ஸோ அந்த தொழிலை விட்டுட்டு அவரும் அவரோட ஒய்ஃபும் கதராடை அணிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் போய் சபர்மதி ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் அவர் தங்கி இருந்திருப்பார். ஸோ அங்கே போனப்போ தான் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு கூட அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு வருது. ஸோ மோதிலால் நேருவின் அழைப்பை ஏற்று அலகாபாத்தில் நடத்தி இண்டிபெண்ட் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆசிரியரானார். ஓகேவா? அப்போ இண்டிபெண்ட் பத்திரிகை அப்படிங்கிறது மோதிலால் நேருவோடது. அலகாபாத்தில் அவர் நடத்திட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஜார்ஜ் ஜோசப் ஆசிரியர் பொறுப்பை ஏற்கிறாரு. ஸோ அதில் ஏற்று அவரோட கருத்துக்களெல்லாம் நல்லபடியாகவே எழுதுகிறாரு. இப்போ யங் இந்தியா யாரோடது? காந்தியோடது. ஸோ அதுலேயுமே ஆசிரியராக ஒரு 6 மாத காலம் பணியாற்றுறாரு. நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. இப்போ தான் ப்ராப்ளம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகம் 1924 இல்லையா. ஸோ இதுதான் இந்த வருஷம் குரூப் 4ல் கேட்ட கொஷின். ஐ திங்க் குரூப் 4 தான் நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 நினைக்கிறேன் சம்திங். ஓகேவா? இப்போ கேட்ட கொஷினை என்னென்னா ஸ்டேட்மெண்ட் கொஷினாகவே கேட்டிருந்தான். அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி வச்சுருந்தான். வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஜார்ஜ் ஜோசப் கலந்துக்கிட்டார். ஸோ காந்தி ஜோசப்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. என்னென்னா ஹிந்து அல்லாத ஒருவர், ஜார்ஜ் ஜோசப் தான் கிறிஸ்டியன் இல்லையா. ஸோ நீங்கள் இப்படி ஒரு இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி காந்தி எழுதுகிறாரு. அப்போது சமுதாய உரிமை போராட்டத்துக்கு சமய சாயம் பூசுவதை விரும்பாத ஜோசப் காந்தியோட கருத்து வேறுபாடு வருது. ஓகேவா? ஸோ என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, இது ஒரு சமுதாய போராட்டம் தானே, இதுக்கு போய் ஒரு சமய சாயம் பூசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒத்து வரல. இப்போ கிலாபத் இயக்கத்திலே முஸ்லீம்களை ஆதரித்த காந்தி வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஒரு கிறிஸ்துவர் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிறது காந்தியோட இரட்டை நிலைப்பாட்டை கை காட்டுவதாக அவர் நினச்சார் ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா? ஸோ இங்கே தான் இதில் இருந்து அவருக்கு காந்தியோட பெரிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கன்டினியூ ஆச்சு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு 1925லேருந்து 38 வரை ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டு அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவராக திகழ்ந்தார். அப்போது தமிழ்நாட்டு அரசியல் பிரபலங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இவருக்கும் ராஜாஜிக்கும் இடையே நட்பு மேலும் நெருக்கமாயிற்று. அதே போன்று ஜோசப்புக்கும் காமராஜருக்கும் இடையே அணுக்க தொடர்பு ஏற்பட்டது.
காமராஜர் ஜோசஃபையும் அவரது மனைவி சூசனையும் தனது வளர்ப்பு தாய் தந்தையாகவே கருதினார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஏன்னா 1933 காமராஜர் வந்து விருதுநகர் வெடிகுண்டு வழக்கு, ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினு, எங்கே நடைபெற்ற வெடிகுண்டு வழக்கில் காமராஜர் அரெஸ்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, விருதுநகரில். ஸோ அந்த டைமில் அவருக்காக வாதாடினது யாரு தான் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இவரை பற்றின இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஓகே, அடுத்தது வரதராஜுலு நாயுடு. ஸோ பெருமாள் வரதராஜுலு நாயுடு, அதுதான் பி வரதராஜுலு நாயுடு, 1887 ஜூன் 4 சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் பிறந்தார். இவரோட தந்தை வந்து பெருமாள் நாயுடு, மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நிலச்சுவார்ந்தார். ஓகேவா? ஸோ இவர் வந்து சென்னையில் வந்து தான் கல்வி கற்றுக்கிட்டாரு. ஆயுர்வேதத்திலும் புலமை பெற்று மருத்துவ தொழில் செய்து பெரும் புகழ் பெற்றிருந்தார். ஓகே, ஜார்ஜ் ஜோசப் வந்து லாயரு, டிஎஸ்எஸ் ராஜனும் டாக்டர் தான், வரதராஜுலு நாயுடு டாக்டர் தான். ஓகேவா? ஸோ வரதராஜுலு பள்ளி பருவத்திலேயே முற்போக்கு சிந்தனையாளர், செயலாற்றல் உடையவர். ஸோ வந்தே மாதரம் போராட்ட புயல் இவரையும் தாக்கியது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, பாரதி, சுதேசமித்திரன், ஆசிரியரான சுப்பிரமணிய ஐயர், ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி இவரும் அந்த வழியே போகிறாரு. ஓகேவா? வரதராஜுலு முற்போக்காளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாரு. அடுத்தது, பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட வரதராஜுலு தேசிய அரசியலில் ஈடுபடுறாரு. இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. தன்னோட மருத்துவ தொழிலையும் விட்டுடுறாரு. இப்போ அன்னிபெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்க நடவடிக்கைகளில் பங்கேற்றார். தமிழ்நாடு காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு தனக்கென தனி தடத்தை போட்டுக்கொண்டார். வட இந்தியாவில் லால் பால் 3 பேரை சொல்லுவோம்ல, பாலகங்காதர திலகர், லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாயக்கர், நாயுடு, முதலியார், இவங்க 3 பேர். ஸோ யாரெல்லாம் அப்படின்னா ஈவே ராமசாமி நாயக்கர், வரதராஜுலு நாயுடு, திருவி கல்யாணசுந்தர முதலியார், இவங்க 3 பேரும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ வரதராஜுலு நாயுடு வந்து தொழிலாளர் தோழராகவே இருந்தார். இது இப்போ கேட்ட கொஷின், ஹார்வி தொழிற்சாலை குரூப் 4ல் 1918 மதுரையில் ஹார்வி தொழிற்சாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஊக்குவித்து எழுச்சி உரையாற்றினது யாருன்னா வரதராஜுலு நாயுடு தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து அந்த மாதிரி பாமர மக்களுக்காக நல்லா பேசி இது பண்ணனால அவங்க கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இவருக்கு இருந்துச்சு. ஸோ இவருக்கு மேலே சிறை தண்டனை விதிக்கப்பட்டப்போ அதுக்காக ராஜாஜி வந்து வாதாடி இருப்பார். அடுத்தது, சிறையிலிருந்து மீண்ட வரதராஜுலு நாயுடு தமிழ்நாடு அப்படிங்கிற வார இதழை தொடங்கியிருப்பார். தமிழ்நாடு அப்படிங்கிற வார இதழை தொடங்கினார். தமிழ்நாடு அப்போ வார இதழ் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருப்பாங்க, வரதராஜுலு நாயுடு பிரபஞ்சமித்திரன் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தமிழ்நாடு அப்படிங்கிற வார இதழ் தான் இவருடையது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கம், அதுலேயும் இவரோட பங்கு இருந்திருக்கும். அடுத்தது, ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஜாதி வேற்றுமைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் பெருசாக பாயிண்ட்ஸ் இருக்காது, ஏன்னா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி இவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே மக்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் 1929 காங்கிரஸில் இருந்து நீங்கி ஆரிய சமாஜத்தில் சேர்ந்திருப்பார். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 1929 ஆரிய சமாஜத்தில் சேர்ந்துருக்கிறாரு. ஓகேவா? ஓகே, ஸோ இவரை பற்றி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த சாப்டர் அப்படிங்கிறது இவ்வளவு தான். ஸோ ராஜாஜி, வரதராஜுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரகாசம் ஆட்சி, ஸோ டி பிரகாசம், இவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.